Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. This series is completely in Tamil language. This series belongs to data structures and algorithms with Python. Let's continue. Next one. Next concept enadana functions like one more type that is called recursion function. So what is the usage of this means? இதோட யூசேஜ் என்னதுன்னா ஒரே ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை மல்டிபிள் டைம்ஸ் அதில் உள்ள கால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் தட் கால் தெம்செல்ஸ். அதுவே அந்த ஃபங்க்ஷனே அதுவே கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது டியூரிங் எக்ஸிகியூஷன் டு சால்வ் எ ப்ராப்ளம் பை பிரேக்கிங் இட் டவுன் இன்டு ஸ்மாலர் சப் ப்ரோக்ராம்ஸ். இப்போ நம்மகிட்ட ஒரு பிக் ப்ரோக்ராம் இருக்கு. இப்போ ஒரு பிக் ப்ரோக்ராம் ஒரு அவுட்புட் கொண்டு வரணும்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். அதுவே நம்ம என்ன பண்ணலாம், அந்த பிக் ப்ரோக்ராம் ஸ்பிளிட் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த ஸ்பிளிட் பண்ணிருக்கிற அவுட்புட் எல்லாமே எவ்ரி ஸ்பிளிட்டிங்கே ஒரு அவுட்புட் வரும். அந்த அவுட்புட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு அந்த கம்ப்ளீட் ப்ரோக்ராமோட அவுட்புட் கொண்டு வந்துடும். ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூசிங் த ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், ஜஸ்ட் see here. இப்போ ஒரு ஹியூஜ் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஹியூஜ் ப்ரோக்ராம் அவுட்புட் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப டிஃபிகல்ட்டி ஃபார் அஸ். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், இந்த ஹியூஜ் ப்ரோக்ராமும் சப் ப்ரோக்ராம்ஸை நான் டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணிக்கிட்டு இந்த ப்ரோக்ராம்ஸோட அவுட்புட்ஸை செப்பரேட்டா கால்குலேட் பண்ணிடுறேன். டு பிகம் த கம்ப்ளீட் அவுட்புட் நான் என்ன பண்ண போறேன், இது எல்லாமே நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னா ஐ வில் கெட் த கம்ப்ளீட் அவுட்புட் ஃபார் மை ஹியூஜ் ப்ரோக்ராம். ஸோ ஒரே வாட்டி கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ தட் ஐ கேன் ஸ்பிளிட் மை ப்ரோக்ராம் இன்டு மல்டிபிள் பார்ட்ஸ் அண்ட் அந்த மல்டிபிள் பார்ட்ஸோட அவுட்புட் கண்டுபிடிச்சிட்டு அந்த மல்டிபிள் அவுட்புட்ஸை நான் கம்பைன் பண்ணேன்னா I'll get the whole program output. So this can be done with the help of recursion function. Okay. So in the recursion function, நீங்க use பண்ணிக்கணும்னா you have to follow two cases. One is base case and second is recursive case. In the base case என்னதுன்னா terminal means terminate means எங்க stop ஆகணுமோ அந்த condition கொடுத்துக்கணும். Until to satisfy this condition அந்த function repeated call ஆயிட்டே இருக்கும். ரிப்பீட்டடா கால் ஆயிட்டே இருக்கும். தட் இஸ் வாட். ஸோ திஸ் இஸ் த சின்டாக்ஸ். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற உள்ளவே பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் நேமே இந்த ஃபங்க்ஷன் உள்ள திரும்பி கால் பண்ணிருக்கீங்க. யூஆர் காலிங் ரிகர்சிவ் கால். திஸ் இஸ் கால்ட் காலிங் சேம் ஃபங்க்ஷன் இன்சைட் இட், காலிங் சேம் ஃபங்க்ஷன் இட் செல்ஃப். தட் இஸ் கால்ட் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ நீங்க வெளியே கால் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இன்சைட் இட் இஸ் கோயிங் டு calling again and again until it satisfies this base condition. Okay, va? So this is about recursion function. So I'll give 2 to 3 examples. You can understand. So the best example for this recursion function is, I can say factorial. And second example, I can say Fibonacci series. These are all Fibonacci series. These are all mathematical, most important mathematical calculations. Okay, இதெல்லாமே ரொம்ப மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பவர் ஆஃப் சம் நம்பர்ஸ், நெக்ஸ்ட் சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ், இதெல்லாமே நீங்க ஃபேக்டரியல் பிரகாரமா பண்ணிக்கலாம். So I am going to teach these two examples using the recursion function. Okay va? So let's see. Now the first thing we are going to see an example that is called factorial. So factorial அண்ணா என்னது? For example, யாரா இது பார்த்திருக்கீங்களா? 5 factorial. இது பத்தி தெரியுமா? What is the expansion for this? 1 into 3 into 4 into 5. 5 இந்த மாதிரி வரணும். 5 into 4 into 3 into 2 into 1. This is the explanation for this 5 factorial. இன்டர்னலா எப்படி வர்க் ஆகுது நான் காட்ட போறேன். So expand பண்ணி சொல்ல போறேன். So 5 factorialன்றது ஆக்சுவலா என்னதுன்னா 5 into திரும்பி it is going to be like a 4 factorial. திரும்பி இந்த 4 factorial என்ன ஆகுது? 4 into 3 factorial. So these values are here. 3 factorial எப்படி பண்றீங்க? 3 into 2 factorial. Actually what is the formula for this factorial என்னதுன்னா n factorial is equal to n into n minus 1 factorial. This is the formula. இப்போ நம்மளுக்கு என்னன்றது 5 ஆச்சுன்னா அது எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கின்னு போயிட்டு இருக்கிறோம் பாருங்களேன். n into 5 into n minus 1 means 5 minus 1 factorial. Again the n is 4. So what is the again
n factorial means what is that one? N into n minus 1 factorial. What is the n now? N is 3. What is the 3 factorial now? 3 into n minus 1. That means 3 minus 1 factorial. Now n is 2. So what is the 2 factorial now? 2 into 2 minus 1 factorial. So now what is the n value? 1. Again, 1 value will be now what? 1 into 0 factorial. So what is the n here? N equal to 0. Remember, 1 factorial is equal to 1. 0 factorial is equal to 1. Note. Okay. So is it possible to proceed later? 0 minus 0 into minus 1 factorial. If you continue everything will become 0 only. Correct? So this is no need of proceeding. Go on. Means what is the stopping value for us? Either n equal to 1 or n equal to 0. 5, 4, 3, 2, 1. This is what explanation. In the 5 factorial ulla, again you are having factorials inside it. Getting my point? Getting my point? Factorial ulla you are having. Factorial inside you are having again factorial. That is what recursion function means. Calling same function itself. That is called recursion function. So in the factorial function, repeated call 5 factor only repeated. So it is going on. So but you have to stop at certain point. Enga stop panna? Either n equal to 1 kittana stop panna because 1 factorial is equal to 1. Either n equal to 0 kittana stop pannalam. So if நான் என்ன பண்ண போறேன் நமக்கு இந்த factorial கிடையாது நம்ம function create பண்ண போறோம் பாருங்களே def of function name fact ன்னு கொடுத்துறேன் இங்க நான் parameter pass பண்ண போறேன் n இந்த n value எப்ப கொடுக்க போறேன்னா அந்த function call பண்ணும்போது நான் value கொடுக்க போறேன் that is 5 ன்னு கொடுக்க போறேன் ஓகேவா so this is a function call இது creation இது function call இப்போ நான் என்ன பண்ணனும் நான் என்ன சொல்லிருக்கேங்க defining the base case recursion in python வந்து two steps என்னது base case define பண்ணனும் recursive case define பண்ணனும் so the base case என்றது எங்க ஸ்டாப் ஆகணும்ன்றது either you can stop it 1 or you can stop at 0 என்னன்னு கொடுக்க போற கண்டிஷன் மூலமா டிஃபைன் பண்ண போறீங்க if n equal to 0 ஆச்சுனா நான் என்ன வேல்யூ அசைன் பண்ணனும் 0 factorial 1 factorial என்ன வேல்யூ அசைன் பண்ணனும் நான் 1 so written as 1 until you satisfy this condition. This is a base case. Until you satisfy this condition, the else is a recursive case. And the condition satisfy ஆகுற வரைக்கும் இதுல இருக்கிற expression work ஆயிட்டே இருக்கும். So what is the factorial? What is the formula I have given? N factorial. So now you are using instead of factorial function name I am using. So what is the formula? Fact of n means what is the formula? Instead of factorial, I am using fact of n. N into, instead of factorial, what I had write? Fact of n minus 1. So my expression is n into fact of n minus 1. So now I am going to give the explanation. See here. Now I assigned n value equal to 5. Here I assigned n equal to 5. So here it will check. Is 5 equal to 0? No. So in the condition fail it will come to the else block. So what it will do? 5. So n is 5, right? 5 into. So it will give 5 into fact of 5 minus 1. That is what? 4. So again you are calling the same function. But the n value is now 4. 4 equal to 0? No. Again this case. So what this 5 will be stored, these values will be stored in the table. Okay. So what is the fact of 4? 4 into, that means n into, fact of 4 means this condition is failed, will come here. What is the n value? 4. 4 into fact of, what is the n value? 4. 4 minus 1 is 3. So again you are calling the same function here, fact of 4. So now what is the n value? 3. Is 3 equal to 0? No. Again it comes to the recursive case. So return means it is going to return the expression output. Okay. What is the n value? 3.
So 3 into, these values are stored in the table. Okay. 3 into fact of 3 minus 1 is what? Fact of 2. Again, the same function is calling inside it. இது உள்ளவே call ஆயிட்டு இருக்கு. Function உள்ளவே இந்த function call ஆயிட்டு. That is called recursion function. இப்போ now n value எவ்வளவு? 2. So is 2 equal to 0? Again, no. திரும்பி recursive case வரீங்க. What is the n value here? 2. 2 into fact of n value is 2. 2 minus 1 is 1. Again, you are calling the same function. So the n value will be now 1. Now 1 equal to 0? No. Again, what you are doing? You are getting to the else block. So 1 into fact of 1 minus 1 is 0. Now n value is 0. Again, you are calling the same function. n equal to 0. So 0 equal to 0. Yes, correct. Now you are returning the 1, means whatever the values you are stored, that is value 120. For this, you are multiplying 1. So what is the output for us now? 120. How you got this 120? 5 into 4. I said already, these values are stored in the table just by multiplying all these things. 5 into 4 into 3 into 2 into 1. So for that result, when the value is 0, for that value, you are just multiplying with 1. So the output is 120. Clear? Clear this factorial program, everyone? Yes, ma'am. Recursion function. Recursive function. So, 2 cases are compulsory. Compulsory. So, the best examples for this is Fibonacci and factorial. You can continue with everything. Means repeated work ஆகுறது எல்லாமே நீங்க பண்ணிக்கவே போகலாம். Now, what I'm going to do, function create பண்ணிக்கணும். Def of, first நம்ம factorial பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால factorial பண்ணிட்டு factorial program பண்ணிட்டு def of fact function name n பண்ணிட்டு பாஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் பேஸ் கேஸ் போட்டிருக்கிறேமா, if n equal to 0 போடணும் இல்ல 1 கிட்ட கூட நீங்க ஸ்டாப் பண்ணலாம், because 1 factorial equal to 1 தான், 0 factorial 1 தான். அதெல்லாமே கேசஸ் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும், ரூல்ஸ் அதெல்லாமே. இப்போ எப்ப நம்மளோட n value 0 ஆகுமோ அப்ப assign 1. Until that, you have to return the expression, that is the formula which we have known for the factorial, n minus 1. n minus 1. So, இப்போ நான் இங்க return keyword யூஸ் பண்ணிருக்கிறதுனால அந்த function கால் பண்ணும்போது try to call it inside the என்னது printல தான் கால் பண்ணணும். So பாருங்க 120 வந்துச்சு. நான் எத்தனை டைம் ரன் பண்ணா கூட என்னோட அவுட்புட் 120 தான். நான் டிஃபரெண்ட் வேல்யூஸ்க்கு ஃபேக்டோரியல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா this is not the right way of passing direct value. நம்ம இங்க என்ன பண்ண போறோம், இன்புட் வேல்யூ into இன்புட் வேல்யூ பிரகாரமா மீன்ஸ் டிஃபரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். அந்த டிஃபரெண்ட் வேல்யூஸ்க்கு நான் ஃபேக்டோரியல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்க நான் கொடுக்குற வேல்யூ இந்த n வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அந்த n வேரியபிள் இங்க கொடுத்துக்கிறேன். நான் இங்க n கொடுத்துருக்கேன், நீங்க என்னவே கொடுக்கணும்னு இல்லமா, யூ கேன் கிவ் எனி அதர் வேரியபிள் ஆல்சோ. இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கிற வேல்யூக்கு தான் நீங்க ஃபேக்டோரியல் ஃபைண்ட் அவுட் பண்ணனும், ஏன் பாஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ நான் ரன் பண்ண போறேன். இப்போ நான் இங்க 7 ஃபேக்டோரியல் a ன்றது 7 ஸ்டோர் ஆகும். 7 fact of 7 7க்கு ஃபேக்டோரியல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 5040 சம் நம்பர் வரப்போகுது. So like this you can follow the factorial program. ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்லாருக்குமே? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? Factorial program. Yes, ma'am. Yes, ma'am. Yes. The next program நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ரிகர்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இன்னொரு ப்ரோக்ராம் Fibonacci சீரிஸ்மா. So Fibonacci சீரிஸோட வேல்யூஸ் யாருக்கன்னா தெரியுமா? Sum of the previous numbers ma. So actually how it will be means I am just going to show here. அப்புறமா வந்துடலாம். So Fibonacci series எப்படி இருக்கும்னா, what is the Fibonacci series? So one of the mathematical calculation ma. So Fibonacci series actually f of 0 equal to 0, f of 1 is equal to 1. Actually இதெல்லாம் information note, இதெல்லாமே note தான். Fixed values for Fibonacci of 0 is 0, Fibonacci of 1 is 1. What is the Fibonacci of 2? Anyone? Fibonacci of 2 is the sum of the previous values. That means Fibonacci of 1 plus Fibonacci of 0. That means what is the value of Fibonacci of 1? 1. What is the Fibonacci of 0? 0. So what is the value of Fibonacci of 2 now? 1.
What is the value of Fibonacci 3? Sum of previous. Previous means f of 2 and f of 1. F of 2 plus f of 1. So what is f of 2? 1. What is f of 1? 1. So what is f of 3? 2. So what is the formula for this Fibonacci series is f of n is equal to f of n minus 1 plus f of n minus 2. This is the formula for the Fibonacci series. Yes or no? See here, f of 2. Let us take n is equal to 2. So what is this one? N minus 1. That means 2 minus 1 is 1. Here, n value is n equal to, this is the formula, n minus 1. N minus 2 means what? What is n value 2? 2 minus 2 equal to 0. So see here, f of 2 is f of 1 plus f of 0. So what is the value for f of 1? 1, like that. You have to calculate. So for every value to find out the Fibonacci, there is a calling same function with different values. Getting my point? Now we'll see now. We'll see. One second. I'll just erase a few things. This is very important. Now we'll write the program for this. Ma, understand ஆச்சா இது எக்ஸ்பிளேஷன் பண்ணது? இப்போ ப்ரோக்ராமிங் எழுத போறோம். F of 0 is equal to 0, f of 1 is equal to 1. I want to find out f of 5. Fibonacci of 5. So 0, 1, Fibonacci of 0 is 0, Fibonacci 1 is 1, Fibonacci of 2 is what? Sum of these two, that is 1 only. Fibonacci of 3 is what? Previous one, 1 plus 1 is 2. Fibonacci of 4 is what? This 2, f of 3 plus f of 2, that means 3. Fibonacci of 5 is what? What is the Fibonacci of 5? F of 4 plus f of 2, that is 5. So we want to achieve this result. Okay, we want to achieve this result. So இப்போ நம்ம பார்க்க போறோம் programming எழுத போறோம். So depth of Fibonacci series n value. I am not passing value. When I give the value while calling the function. Okay, I want to find out the Fibonacci series of for 5. So if recursive case another terminal case, நீங்க எப்ப stop பண்ணணும்? You have to stop either at 0 and 1. You have to stop in these two cases. Okay. எதுக்காக நமக்கு எதுக்கு அதுக்கு மீன்ஸ் நமக்கு values தெரியும் அதுக்காக என்னன்னு கொடுக்க போறோம்? If n equal to 0 or n equal to 1 ஆச்சனா நீங்க என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? I think the question is wrong. நம்ம சேம் வேல்யூஸ் இருக்கிறத எடுத்துக்கலாம். If n equal to 1 or n equal to 2, you have to return the value 1. எதுக்காக நம்மளுக்கு f of 0 க்கு n value 0 ஆச்சுன்னா 0 ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கேன். 1 வேல்யூ இருக்கும்போது you are returning 1 ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. So different values இருக்குங்க எனக்கு. So நான் அதனால என்ன பண்ண போறேன்? n வேல்யூ 1 இருக்கும்போது n வேல்யூ 2 இருக்கும்போது சேம் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ற வேல்யூ நான் எடுத்துர்க்கேன். ரிட்டர்ன் 1 ன்னு எடுத்துட்டேன். So ஒரே அவுட்புட் இல்ல அதுக்காக. இது எப்ப எனக்கு n வேல்யூ 1 வருதோ அப்ப அந்த வேல்யூக்கு 1 நான் அசைன் பண்ணனும். எப்ப n வேல்யூ எனக்கு 2 இருக்குமோ அப்ப 1 ன்னு அசைன் பண்ணனும். அப்ப வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? Follow this formula. Return fs of n minus 1 plus fs of n minus 2. அவ்வளவுதான். சோ இப்ப செக் பண்ணலாமா? ப்ரோகிராமிங் செக் பண்ணலாம். கோடிங் பிரகாரமா செக் பண்ணிடலாம். Just see here. நான் 5 கொடுத்துட்டேன். n equal to 5 கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷன் கால் பண்ணிருக்கேங்க. இப்போ இங்க செக் பண்ணிக்கோ. 5 இது ரெண்டு கண்டிஷன்ஸ் ஃபெயில் ஆகும். இங்க வரீங்க. So what is the formula? What is this one? F of s of 5 minus 1 is 4 plus f of s of 5 minus 2 is 3. So again the n value is 4 and 3. First இது எடுத்துக்கோங்க. First இது calculate பண்ணுங்க. அப்புறமா 3 calculate பண்ணுங்க. ஓகேவா? So n value f of s, again you are calling the same function inside this. So n value 4 ஆச்சு, n value 3 ஆச்சு. ரெண்டு நம்பர்ஸ் வந்திருக்கு. So இப்போ n value 4 calculate பண்றோம். n equal to 4 ஆ கிடையாது. 4 equal to 2 ஆ கிடையாது. So again it will come. So இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? fs of 4, இப்போ n value 4 இல்லையா? 4 minus 1 is 3 plus fs of 4 minus 2 is 2. இது அப்படியே இருக்கும். இதுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க.
இன்டர்னலா அது ஒர்க் ஆகும். நம்ம எக்ஸ்பிரஷன் பண்ணும்போது இந்த மாதிரி செப்பரேட்டா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ f of 3 என்ன இருக்கும்? fs இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும். திரும்பி இங்கே வந்துட்டு n வேல்யூ 3 ஆனப்போ 3 minus 1 is 2, 3 minus 2 is 1. ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே அவுட்புட் இங்க பாருங்களேன். இப்போ நான் n வேல்யூ 3 ஆச்சு, 2 ஆச்சு, 1 இருக்கு. 4 ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ n வேல்யூ இன்னும் 3 இருக்குங்க. ஸோ 3 இது ஃபெயில் ஆயிடும். ஸோ திரும்பி இது என்ன ஆகுது? fs of 3 minus 1 is 2 plus fs of 3 minus 2 is 1. ஓகேவா? ஸோ இது இன்டர்னல் ஆல்ரெடி ஒர்க் ஆயிட்டு இருக்கும். இதுக்கு என்ன வேல்யூ இருக்கு? fs of 2 அப்போ n equal to either any one condition is true. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஸோ அப்போ இதுக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்? 1 ரிட்டர்ன் பண்ணும். இதுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஹோல் கண்டிஷன் will become true. அப்போ உள்ள போயிட்டு இதுக்கு வேல்யூ 1 ரிட்டர்ன் பண்ணும். fs of 1 இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். இது ஃபெயில் ஆகும். இதுல ஆர் ஆபரேட்டர் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனா போதும் கம்ப்ளீட் கண்டிஷன் ட்ரூ ஆகும். உள்ள போயிட்டு இதுக்கு 1 ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த 3 வேல்யூஸ் வந்துச்சு. ஸோ அகைன் சேம் வே n வேல்யூ 2 n வேல்யூ 1 ஆனப்போ இதுக்கு கூட 1 1 அசைன் ஆயிருக்கும். ஸோ வாட் இஸ் த அவுட்புட் ஃபார் அஸ் நவ? பிளஸ் பண்ணிக்கிட்டு அவுட்புட் இஸ் 5. வந்துச்சாமா? எஸ் ஆர் நோ? வேணும்னா 6க்கு ட்ரை பண்ணுங்க. 6க்கு அவுட்புட் என்ன வரப்போகுது? என்ன சொல்றீங்க? f of 6க்கு என்ன அவுட்புட் வரப்போகுது? 5 plus 3 that is 8. சோ இப்போ இந்த அவுட்புட் நான் இப்போ நான் f of 5 ஈஸியா கொண்டு வந்துட்டேன். 1 1 ஆயிருக்குதுனால இப்போ f of 6க்கு 8 கொண்டு வரதுக்கு ஆகுதா நீ செக் பண்ணலாம். ப்ரோகிராமிங் இப்போ எழுத போறோம். வெரி சிம்பிள். பேஸ் கேஸ் எங்க ஸ்டாப் ஆகும்னு தெரிஞ்சிருக்கணும். அது ரன் ஆகுற வரைக்கும் இது சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் நம்ம அந்த ப்ரோகிராமிங்க்கு எந்த ஃபார்முலா கொடுக்கணும்ன்றது நம்ம மெயின் திங். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கினா போதும். இப்போ ஃபிபோனாக்கி சீரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போற ப்ரோகிராமிங் மூலமா. ஜஸ்ட் see here. இதுக்கு வேல்யூஸ் பாருங்க. f of 0ன்றது வேல்யூ வந்துட்டு 1. அதே போல f of 1க்கு வேல்யூ வந்துட்டு 1. சாரி f of 0 0மா. சொல்லணுமா? நான் சைலண்டா போட்டுக்க சும்மா இருக்கீங்க. நெக்ஸ்ட் அதே போல f of 1 அதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். f of 1 எவ்வளவு? 1 தான் வரும். அந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. f of 2க்கு எவ்வளவு வரும்? f of 0 f of 1 plus f of சாரி f of 2க்கு 1 தான். இது ரெண்டு பிளஸ் பண்ண f of 3க்கு என்ன வருது? இது பிளஸ் பண்ணும்போது 2 வருது. f of 4 என்ன வர போகுது? f of 3 f of 2 பிளஸ் பண்ணும்போது வர்ற வேல்யூ. f of 5 என்ன வர போகுது? f of 4 f of 3 பிளஸ் பண்ணும்போது வருது 5. அதே போல f of 6க்கு என்ன வந்துச்சு? f of 5 f of 4 கால்குலேட் பண்ணது வந்திருக்கு. கரெக்ட்டா? சோ இப்போ நம்ம இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டுருக்கேன். நீங்க இந்த டிஃபரெண்ட் வேல்யூஸ் கொடுக்கணும்ன்றப்ப அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது வேல்யூ பாஸ் பண்ணாம ஒரு வேரியபிள்ல வேல்யூ கொடுத்துட்டு மீன்ஸ் இன்புட் மூலமா வேல்யூ எடுத்துக்கிட்டு அந்த வேரியபிள் கொடுத்தீங்கன்னா டிஃபரெண்ட் வேல்யூஸ்க்கு ஃபிபோனாக்கி சீரிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். f of ஃபிபோனாக்கி அப்படிட்டு போடுறேன். சோ இங்க n வேரியபிள் கொடுத்துக்கறேன் நான். So condition if case base case if n equal to 1 ஆனா or n equal to 2 ஆனா கூட நான் ஒரே வேல்யூ சேம் வேல்யூ ஆயிருக்குதா அந்த மாதிரி கண்டிஷன் போட்டிருக்கேன். ஓகேவா? எல்ஸ் இப்போ என்ன பண்ணணும்? அதர்வைஸ் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். Fibonacci of n minus 1 plus Fibonacci of n minus 2. சோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது எப்படி கால் பண்ணணும்? பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல தான் கால் பண்ணணும். பிகாஸ் நான் இங்க ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கிறதுனால அதுக்காக. இங்க இது ஒரே ப்ரோக்ராம் இருக்கும்போது டைரக்டா நீங்க கொடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா எதனா கோட் எழுதிக்கணும்னா இந்த ஃபங்க்ஷன் டேட்டா எல்லாமே ஹைட் ஆயிடும். சோ பிகாஸ் ஆஃப் தட் ரீசன் எவ்ரி டைம் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கும் போது நீங்க பிரிண்ட்ல கால் பண்ணீங்கன்னா நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா எந்த கோட் எழுதினா கூட இது கூட டிஸ்ப்ளே ஆயிட்டு அந்த கோட் கூட டிஸ்ப்ளே ஆகும். சோ அதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன் லாஸ்ட் செஷன்ல. இப்போ டைரக்டா 4க்கு வேல்யூ எவ்வளவு வருதோ நான் செக் பண்ண போறேன். சோ the value is 3 பாருங்க. அதே போல வேல்யூ இப்போ நீங்க இந்த எவ்ரி டைம் நீங்க வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ அந்த மாதிரி இருக்க கூடாதுன்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்? யூசர் கிட்ட இருந்து ரன் டைம்ல டிஃபரெண்ட் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணணும்ன்ற மாதிரி இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா அது இன்டிஜர் ஆயிருக்கிறதுனால நான் டைப் கேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ
அந்த வேல்யூ இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். அந்த வேரியபிள் கொடுத்தீங்கன்னா அதுல என்ன வேல்யூ இருக்குமோ அது இந்த ஆர்குமெண்ட் வேறு பேராமீட்டருக்கு அசைன் ஆயிட்டு அதுக்கு ரிலேட்டடா ஃபிபோனாக்கி வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க வேல்யூ வந்துட்டு 6 கொடுக்க போறேன். நமக்கு அவுட்புட் என்ன வரணும், 8 வந்திருக்கா? எக்ஸாக்ட்லி. சோ அதே மாதிரி 7க்கு எவ்வளவு வரும், என்ன சொல்றீங்களா? f of 7 எவ்வளவு வேல்யூ வரும் சொல்லணும். 13 ma'am. 13 ma'am. 13 correct. 13 வேல்யூ. ஓகேவா? சோ ரன் பண்ணி பாருங்களேன். இப்போ நான் 7 கொடுக்க போறேன். அவுட்புட் பாருங்க 13 வந்துச்சா? சோ நீங்க அது பேஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இப்போ this is about recursion function. Next thing we are going to learn about lambda functions. இது ஃபங்க்ஷன்ல இன்னொரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்மா. ஆனா இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு சிங்கிள் லைன் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகுது. ஃபங்க்ஷன்ஸ்ல சிங்கிள் லைன் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது. சிங்கிள் லைன் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும்போது நார்மலா இப்ப லிஸ்ட்ன்றதா பார்த்திருக்கிறோம். லிஸ்ட்ல சிங்கிள் லைன் எக்ஸ்பிரஷன் இருக்கிறதுக்காக லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் பார்த்திருக்கிறோம். சோ அதே போல ஃபங்க்ஷன்ஸ்ல சிங்கிள் லைன் எக்ஸ்பிரஷன் இருக்கும்போது நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணாம இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். லாம்டா ஃபங்க்ஷன்ஸ்க்கு இன்னொரு நேம் என்னதுன்னா அனானமஸ் ஃபங்க்ஷன். அனானமஸ் ஃபங்க்ஷன் என்னதுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் கிடையாதுன்னுட்டு மீன்ஸ் தட் த ஃபங்க்ஷன் இஸ் வித்தவுட் எ நேம். இப்ப யூஸ்வலா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் ஆகணும்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் யூஸ் கால் பண்ணாதான் அதுல உள்ள இருக்கிற கோட் எக்ஸிகியூஷன்ஸ் ஆகும். அதுவே இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸ்ல அந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேம்ஸ் இருக்காது. தென் எப்படி மேடம் நம்ம அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற எக்ஸ்பிரஷன் எக்ஸிக்யூட் பண்றதுன்றப்ப எப்படின்னா யூ ஜஸ்ட் ஸ்டோர் இட் இன் எ வேரியபிள் சோ தட் அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணும்போது அந்த வேரியபிள்ல உங்களோட ஆர்குமெண்ட்ஸ்க்கு வேல்யூஸ் பாஸ் பண்ண போறீங்க. தட் இஸ் வாட். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள். For example, I want to do addition of two numbers using addition of two numbers ma using functions. Functions use பண்ணி addition of two numbers code எழுதணும். என்ன பண்றீங்க யூசுவலா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி def of add function உள்ள two numbers ஆயிருக்கிறதுனால two parameters பாஸ் பண்ண போறீங்க. நம்மளோட எக்ஸ்பிரஷன் என்னது, அடிஷன் பண்றதுக்காக x plus y. சோ இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் டிஸ்ப்ளே பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிட்டு இங்க print function உள்ள பாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே கோடுஞ்சா print தேவையில்லை. add of 5, 10 கொடுக்குறீங்க. அப்ப அவுட் என்ன ஆகுது, x-க்கு 5 ஆகுது அசைன் ஆகுது, y-க்கு 10 அசைன் ஆகுது. இந்த எக்ஸ்பிரஷன் 5 plus 10 is equal to 15 and அவுட்புட் கொண்டு வந்துச்சு எனக்கு. இப்போ இது வந்துட்டு நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸிகியூஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நார்மல் ஃபங்க்ஷன்ல சிங்கிள் எக்ஸ்பிரஷன் இருக்கும்போது நம்ம இத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுற தேவையில்லை. சிங்கிள் லைன் ஆஃப் எக்ஸ்பிரஷன் உங்களோட நார்மல் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்றதுக்குன்னா இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இதோட ஃபங்க்ஷன் தான். ஆனா இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு டெஃப் கீவேர்ட் மூலமா டிஃபைன் பண்ண மாட்டோம். எது மூலமா டிஃபைன் பண்றீங்கன்னா பை யூசிங் எ கீவேர்ட் டெஃப் லாம்டா கீவேர்ட். லாம்டா கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நீங்க இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறீங்க. சோ இப்போ இந்த சேம் ஃபங்க்ஷன் எப்படி எழுத போற பாருங்களேன். லாம்டா இதுக்கு ஃபங்க்ஷன் நேம் கிடையாது. arguments இப்போ addition of two numbers அப்ப எத்தனை arguments பாஸ் பண்ணோம், 2 arguments, 2 parameters, colon what is the expression to perform addition, x plus y, so a plus b. இப்போ நான் இந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் இருக்கணும். ஆனா இதுக்கு நேம் கிடையாது. சோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், இந்த கம்ப்ளீட் ஃபங்க்ஷன் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்க போறேன். இப்போ இந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணனும்னா எனக்கு ஆப்ஜெக்ட் வரும், இதோட அட்ரஸ், இந்த ஃபங்க்ஷன் அட்ரஸ் வரும். எனக்கு என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் பிரிண்ட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன்ல பாராமீட்டர்ஸ்க்கு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண போறேன். சோ தட் இந்த 10ன்றது a க்கு அசைன் ஆகும், 5ன்றது b க்கு அசைன் ஆகும். இந்த அசைன் ஆயிட்டு இதுக்கு a வேல்யூ 5 அசைன் ஆயிச்சா, a is equal to 10, b is equal to 5 அசைன் ஆயிட்டு நமக்கு அந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸிகியூஷன் அவுட்புட்ல 15 கொண்டு வந்துரும். This is what lambda function, single line expression. See here. A lambda function can take any number of restrictions எதுமே கிடையாது. எத்தனை number of arguments எல்லாம் எடுத்துக்கலாம். But can only have one expression, ஒரே expression மட்டும் தான் இருக்கணும். எத்தனை arguments எல்லாம் எடுத்துக்கோங்க, அந்த arguments பேஸ் பண்ணிக்கிட்டு ஒரு expression தான் இருக்கணும். Lambda function can take any number of arguments. அதுவே தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. That is same example I have written here. ஓகேவா, any number of arguments எடுத்துக்கலாம். So இது எடுத்துக்கலாம் இந்த பாயிண்ட் சேம் தான்.
ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஏதோ சம் பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேமா? எஸ், இங்க டெஃப் கீவேர்டு யூஸ் பண்றாங்கன்றது பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். சோ இங்க என்ன பாயிண்ட்னா, we create this function using lambda keyword. இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. lambda keyword பேஸ் பண்ணிக்கிட்டு தான் நீங்க இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறீங்க. you have to use a lambda keyword. ஓகேவா? எஸ். சோ இப்போ நம்ம இது பிராக்டிகலா பார்க்க போறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னேன் நான்? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா? இருக்குங்களா கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும்? எஸ் மேம். சோ இப்போ lambda ஃபங்க்ஷன், இப்போ சிம்பிளா நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட், ஓகேவா? write a python program to find addition of two numbers using functions ன்னு சொல்ல போறேன். சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? சிம்பிள் def keyword யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபங்க்ஷன் நேம் எதனா கிரியேட் பண்ணிக்கிட்டு அது உள்ள டூ அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஆயிருக்கிறதுனால 2 பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ண போறேன். சோ அது அவுட் எக்ஸ்பிரஷன் அடிஷனுக்காக x + y ன்னு கொடுத்துட்டு நான் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண போறேன். அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அந்த 2 பாராமீட்டர்ஸ்க்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணிட்டேன். சோ தட் இந்த வேல்யூஸ் அந்த பாராமீட்டர்ஸ்க்கு அசைன் ஆயிட்டு இந்த எக்ஸ்பிரஷனுக்கு கால்குலேஷன் பண்ணி நமக்கு அவுட்புட் வந்து 34 + 5 = 39. இப்ப சேம் ப்ரோக்ராம் நான் என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்? யூசிங் a lambda function மூலமா பண்ணணும். because you are having a single expression inside this function. அப்போ instead of writing 3 lines of code, you can make a use of this lambda function. You can generate in single line. டைரக்டா நீங்க ஒரு வேரியபிள் ஜஸ்ட் lambda keyword, எத்தனை ஆர்குமெண்ட்ஸ்? 2 ஆர்குமெண்ட்ஸ், அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் இருக்கிறதுனால கோலன் சிம்பல், எக்ஸ்பிரஷன் அடிஷனுக்காக a + b. சோ இதுக்கு நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் அந்த பாராமீட்டர்ஸ்க்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த சோர்ஸ் கிடையாது, ஃபங்க்ஷன் நேம் கிடையாது. அதுக்காக என்ன பண்ண போறோம்னா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்க போறோம். இப்போ நான் அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அது அந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸ் தான் வரப்போகுது. நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு இல்லை, அந்த ஃபங்க்ஷன் உள்ள இருக்கிற பாராமீட்டர்ஸ்க்கு நான் இப்போ வேல்யூஸ் பாஸ் பண்ண போறேன். அப்ப என்ன ஆகுது? பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ் அந்த பொசிஷன் இருக்கிற வேல்யூஸ் அசைன் ஆயிட்டு இந்த எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்ணிட்டு எனக்கு அவுட்புட் கொண்டு வந்துடும். see here, this is what a lambda functions. இந்த lambda functionsல 2 types of functions இருக்குமா? map function அப்புறமா filter function அன்னிட்டு. map function அப்புறமா filter function அன்னிட்டு 2 functions இருக்கு. இப்போ என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த map function ஆகட்டும், லிஸ்ட் filter function ஆகட்டும், it will works on the sequence data types. இதோட syntax என்னதுன்னா நீங்க கொடுத்துக்கணும். மீன்ஸ் what is the expression? I'll show it for example. ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். L is equal to I am having some values 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கு. My intention is, my question is, write a Python program to create a new list where it contains cubes for all the values. Cubes for all values in the list, in the given list. என்ன சொல்லிட்டு இருக்கேன் நானு? என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குமா? இந்த லிஸ்ட் இருக்கு. என்னோட क्वेश्चन என்னதுன்னா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். சோ என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட் write a Python to create ஒரு நியூ லிஸ்ட் கிரியேட் பண்ணனும். அந்த நியூ லிஸ்ட்ல வேல்யூஸ் எப்படி இருக்கணும்னா cubes for all the values. என்னோட வேல்யூஸ்க்கு cubes for means cubes of all values means எல்லா வேல்யூஸ்க்கு கியூப் ஆயிருக்கணும். நான் கொடுத்திருக்கிற லிஸ்ட்ல மீன்ஸ் நியூ லிஸ்ட்ல 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், 4 கியூப், 5 கியூப், 6 கியூப், 7 கியூப் அந்த மாதிரி வேல்யூஸ் லிஸ்ட்ல வரணும். யூசிங் என்னது? ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நார்மலா நம்ம என்ன பண்ண போறோம்? டெஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இங்க லிஸ்ட் நீங்க ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது கொடுக்குறீங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? what you will do if anyone என்ன பண்றோம்? இப்போ நம்ம ஒரு வேல்யூ
இது பண்ணும்போது மீன்ஸ் விசிட் ஆகும்போது ஃபார் I in L ஒரு வேல்யூ விசிட் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும் அந்த வேல்யூ ஐ வாண்ட் டு கியூப் இட் அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு போய் நான் என்ன பண்ணணும் நியூ லிஸ்ட்ல ஆட் பண்ணிடணும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம் புரியுது எல்லாருக்குமே இது நான் என்ன சொல்றேன் நானிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி லிஸ்ட் ஒரு நியூ லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்காக ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன் என்னோட லாஜிக் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும் இப்போ ஸோ அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன் இங்க லிஸ்ட்ன்றது நான் இங்க டைரக்டா இப்ப பாஸ் பண்ணக்கூடாது எப்ப கொடுக்கணும் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் நான் பாஸ் பண்ண போறேன் ஓகேவா ஸோ இப்போ ஒரு வேல்யூ நான் கியூப் பண்ணி கொண்டு வரணும்னா ஃபார் லூப் யூஸ் பண்ண போறேன் அப்ப என்ன ஆகுது இந்த எல்ல எத்தனை வேல்யூஸ் இருக்குமோ அத்தனை டைம் இந்த ஃபார் லூப் இட்ரேட் ஆகுது ஸோ இட்ரேட் ஆகும்போது ஒரு வேல்யூ இதுல ஸ்டோர் ஆகும் ஸோ நான் என்ன பண்ண போறேன் அந்த வேல்யூ அப்பெண்ட் பண்ண போறேன் NL டாட் மீன்ஸ் இந்த NL அப்பெண்ட் ஆஃப் எப்படி கொடுக்கணும் இந்த I வேல்யூ I ஸ்டார் 3 அண்ட் பண்ணலாமா I ஸ்டார் 3 அண்ட் பண்ணலாமா எஸ் ஆர் நோ I ஸ்டார் 3 மீன்ஸ் ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கோ 1 ஸ்டார் 3 என்ன ஆகுது 1 சோ இப்போ இந்த NL ல 1 ஆட் ஆகும் திரும்பி இட்டரேட் ஆகும்போது 2 கிட்ட போகும் 2 I ல ஸ்டோர் ஆகும் 2 ஸ்டார் 3 என்ன பேவலாம் 2 2s are 4 4 2s are 8 8ன்றது எண்டிங்ல ஆட் ஆகுது அந்த மாதிரி ஒரு வேல்யூ அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே போய்டுமா ஒன்ஸ் அது எல்லாமே ஃபினிஷ் ஆச்சுனா நான் என்ன பண்ணனும் once it is done what I need to do I want to come out of the loop and I want to return the NL I want to return the எல்லாமே இந்த லூப் ஃபினிஷ் ஆச்சுனா வெளிய வந்துட்டு இந்த NL வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணனும் சோ இப்போ என்ன பண்ண போறேன் அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ண போறேன் print of display function அந்த list of values இது பாஸ் பண்ண போறேன் நம்ம list of values பாஸ் பண்ணனும் இப்போ ரன் பண்ணி பாருங்களேன் உங்களோட நியூ லிஸ்ட்ல cubes வந்துச்சா இந்த நம்ம கொடுத்திருக்கிற values cube வந்துச்சு how many lines of code you are writing by using the functions for performing these kind of things these many lines அதுவே இந்த எக்ஸ்பிரஷன் ன்றது உங்களோட லிஸ்ட்ல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூக்கு அப்ளிகபிள் ஆகணும்ன்றப்ப சிம்பிளா இந்த மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிடுங்க சோ இப்ப பாருங்க I am just using a map function here என்னோட லிஸ்ட் என்னது இது இப்போ நான் என்னோட நியூ லிஸ்ட் NL1 is equal to lambda ஃபங்க்ஷன் மூலமா கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் lambda ஒரே ஒரு ஆர்குமெண்ட் colon என்ன பண்ணனும் what is the expression I want to do now L star 3 இது L place நான் x ன்னு கொடுத்துக்கறேன் because இங்க L ன்னு இருக்கு இங்க L ன்னு இருக்கு அதுக்காக சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த lambda ஃபங்க்ஷன்ல ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்திருக்கேன் இந்த ஆர்குமெண்ட்ல இருக்குறது நான் கியூப் பண்ணிக்கணும் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டேன் ஆனா நீங்க அந்த NL1 பாராமீட்டர் மீன்ஸ் இந்த வேரியபிள் கால் பண்ணும்போது நீங்க இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்தா ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாது ஓன்லி சிங்கிள் வேல்யூ இருந்தப்ப மட்டும்தான் மீன்ஸ் இந்த மாதிரி இன்டீஜர்ஸ் ஆயிருக்கும் போது மட்டும்தான் ஆகுது சீக்வென்ஸ் டேட்டாஸ்ல ஒர்க் ஆகாது அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா மேக் ஏ யூஸ் ஆஃப் மேப் ஃபங்க்ஷன் இந்த மேப் ஃபங்க்ஷன்ல ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டீங்க ஒரு ஃபங்க்ஷன் மேப் ஃபங்க்ஷன்ல எனி ஃபங்க்ஷன் காமா டேட்டா டைப் எந்த மாதிரி டேட்டா டைப் பண்ணிட்டு திஸ் இஸ் சின்டாக்ஸ் சோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டீங்க இந்த ஃபங்க்ஷன் பண்றதுக்காக எந்த டேட்டா டைப் சீக்வென்ஸ் டேட்டா வேரியபிள் என்னது L வேரியபிள் so that இந்த L வேரியபிள்ல இருக்கிற ஒரு வேல்யூ இந்த ஆர்குமெண்ட்க்கு பாஸ் இந்த பாராமீட்டருக்கு பாஸ் ஆயிட்டு இந்த வேல்யூ ஒரு ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூக்கு இது அசைன் ஆயிடும் சோ இப்போ நீங்க NL ன்னு கொடுத்துட்டு பாருங்க you will get the values செக் பண்ணி பாருங்க ரன் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வந்திருக்கு நீங்க மேப் இந்த எக்ஸ்பிரஷன் இந்த லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிட்டீங்க மேப் பண்ணிட்டீங்க அந்த மேப் ஆயிருக்கிற வேல்யூஸ் எந்த ஃபார்மேட்ல கொண்டு வரணும் லிஸ்ட் ஃபார்மேட்ல கொண்டு வரணும் போடுங்க ஜஸ்ட் see here
சிங்கிள் லைன்ல இத்தனை லைன்ஸ் ஆஃப் கோடு மேனேஜ் பண்ணிட்டோம் வித் த ஹெல்ப் ஆஃப் மேப் ஃபங்க்ஷன். மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா இந்த எக்ஸ்பிரஷனை இந்த வேரியபிள்ல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூக்கு அப்ளிகபிள் ஆயிடும் வித் த ஹெல்ப் ஆஃப் எ லாம்டா ஃபங்க்ஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கா என்ன சொல்ல வரேன் எவ்ரிவன்? இது லாம்டா ஃபங்க்ஷன் நம்ம படிச்சிருக்கிறது தான். இங்க சிங்கிள் மீன்ஸ் இன்டிஜர் வேல்யூஸ் ஆக்கும்போது இந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணும்போது பாஸ் பண்ணிடுறீங்க. சீக்வென்ஸ் டேட்டாஸ் பாஸ் பண்றதுக்கு ஆகாது. ஸோ யூ ஹேவ் டு மேக் எ யூஸ் ஆஃப் மேப் ஃபங்க்ஷன். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மேப் ஃபங்க்ஷன் ஃபில்டர் ஃபங்க்ஷன் சீக்வென்ஸ் டேட்டாபேஸ் மேல அப்ளிகபிள் ஆகுது. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ மேல அப்ளிகபிள் ஆகணும்ன்றதுக்காக மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்க. இந்த மேப் ஃபங்க்ஷன் இந்த எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டு லிஸ்ட் ஃபார்மேட்டை கொண்டு வந்துட்டோம். தட் இஸ் வாட் அ மேப் ஃபங்க்ஷன். ஸோ இத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுற தேவை இல்லை. இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ல மேப் ஃபங்க்ஷன் மூலமா ஜஸ்ட் சிங்கிள் லைன்ல அந்த கோட் எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கா மேப் ஃபங்க்ஷன் எவ்ரிவன்? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாமா? இப்போ ஃபில்டர் ஃபங்க்ஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபில்டர் ஃபங்க்ஷன் பத்தி மை क्वेश्चन இஸ் ஹியர். இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் ஐ அம் ரைட்டிங் தி சேம் क्वेश्चन and I am explaining here. என்கிட்ட write a Python program to create a new list where it contains odd values in the given list using the functions. இங்க நான் group of values கொடுத்திருக்கேனா, let us take some other values 23 11 4 26 8 அப்புறமா 17 அப்புறமா ஒரு 62. என்கிட்ட இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்ல எனக்கு நியூ லிஸ்ட்ல ஓன்லி ஆட் வேல்யூஸ் மட்டுமே இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ யூஸ்வலா நீங்க என்ன பண்ண போறீங்க? சேம் இதே கோட எழுதிக்கிறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு நியூ லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. டிஸ்பிளே இந்த லிஸ்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பாஸ் பண்ணிக்கிறீங்க. இங்க இட்டரேட் ஆகும்போது இந்த ஃபார் லூப் இட்டரேட் ஆகும்போது யூ ஹேவ் டு செக் த Shakir Matanga. Sorry, ma. So whenever you are iterating the for loop, you have to check the condition. If ungaloda value not equal to 0 eppa agumo, that is called a odd value on it. So for loop iterate agumbod 23 edukuma. 23 eppa ning 2 table divide pandringo ungaloda remainder 0 agalena 0 க்கு ஈக்குவல் ஆகலனா that is a odd value. ஓகேவா? சோ எப்ப அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமோ அந்த வேல்யூ அந்த ஐ வேல்யூ உங்களோட எம்டி லிஸ்ட்ல ஆட் பண்ண போறீங்க. சோ ரன் பண்ணி பார்த்தம்போது உங்களுக்கு only odd values ரிட்டர்ன் பண்ணிச்சு. 23 11 17 odd values உங்களோட நியூ லிஸ்ட்ல வந்துச்சு. So you are writing these many lines by using a normal function. இப்போ இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு வேணும்ன்றது மட்டுமே அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்ல ஃபில்டர் பண்ணி கொண்டு வரும் அக்கார்டிங் டு த எக்ஸ்பிரஷன். இப்போ நம்மளோட எக்ஸ்பிரஷன்ன்றது இந்த மாதிரியே இருக்கணும்னு இல்ல. இட் மே பி a condition also. கண்டிஷன் மூலமா கூட இருக்கலாம். சோ இப்போ யார் சொல்றீங்க இது? சோ nl1 is equal to என்னோட லிஸ்ட் வந்துட்டு இப்போ இதுதான். ஓகேவா? என்னோட லிஸ்ட் எங்க இருக்குமா? இதுதான். என்னோட லிஸ்ட் வந்துட்டு இப்போ l1 is equal to என்னோட லிஸ்ட் இதுவே தான். இப்போ நான் லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். லாம்டா எக்ஸ் ஏ டாட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒரு வேல்யூ இதுல வந்து ஸ்டோர் ஆகும். நான் என்ன கண்டிஷன் கொடுக்கணும்? ஏ மாடுலஸ் ஆஃப் 2 நாட் ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா திஸ் இஸ் ஆல்சோ an expression only. எப்ப ஈக்குவல் டு 0 ஆகுமோ அப்ப அந்த வேல்யூஸ் வரணும்னுட்டு. சோ இப்போ இந்த வேல்யூஸ் எங்கிருந்து வரணும்? இந்த ஏ வேல்யூஸ் L1 வேரியபிள் இருந்து வரணும். சோ நீங்க இந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபில்டர் பண்ணணும். சோ அதுக்காக you will use the filter function. What you will use? Filter function you will apply. சோ இங்க ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறது மட்டுமே இந்த லிஸ்ட்ல இருந்து ஃபில்டர் பண்ணி கொண்டு வரும். ஃபில்டர் ஆயிக்கிறது எந்த ஃபார்மேட்ல கொண்டு வரணும்? லிஸ்ட்ல கொண்டு வரணும். மேப் எதுக்கு யூஸ் ஆகும்? மேப் வந்து பாருங்க நம்மளுக்கு கொண்டு வந்துச்சு 23 11 17. இப்ப மேப் பண்ணீங்களா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறது மட்டுமே பூலியன் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். பாருங்களேன், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? ஆமா. இது ஆட் நம்பர், ஆட் வேல்யூ தான், ட்ரூ. இது ஆட் வேல்யூ தான், ட்ரூ.
இது ஈவன் வேல்யூ ஃபால்ஸ், இது ஈவன், இது ஆட் ட்ரூ, இது ஈவன் ஃபால்ஸ். மேப் பண்றது நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூக்கு இந்த எக்ஸ்பிரஷன் அப்ளிகபிள் ஆகும். ஃபில்டர்ன்றது என்ன பண்ணும், அந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஃபில்டர் பண்ணி கொண்டு வரும். செக்ரிகேட், இட் வில் செக்ரிகேட் த வேல்யூஸ் பேஸ்ட் ஆன் திஸ் எக்ஸ்பிரஷன். That is the difference between map function and filter function. Any doubts? இங்க வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்லாருக்குமே ப்ராப்பரா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இவ்வளோ லைன் செய்யறதுக்கெல்லாம் சிங்கிள் லைன்ல போடுறது ஈஸி. எஸ் ஆர் நோ? Yes, ma'am. Okay, ma'am. Okay, guys, take care. We'll meet in the tomorrow session. Bye bye. Hope you learned thoroughly. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, kindly subscribe to my channel and click the bell icon for more notifications. Like, share and comment below. Thank you for watching. Have a nice day. Bye bye.